ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் பேட்மேன். ஹாலிவுட் அண்டு காமிக் சப்ஜெக்ட். ஒரு ஒரு பென்சில் ஸ்கெட்ச் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் பென்சிலோட டஸ்ட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஒரு பேட்மேனோட ஃபேஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து இதை டஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். அவருடைய நெக் போஸ். ஓகே, இது போல் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கிறது பிளாக் கலர் பென்சில். ஓகே, பிளாக் கலர் பென்சில் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், அவருடைய ஃபேஸ் போஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேட்மேன், அது ஒரு மாஸ்க். அது மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். ஸோ அந்த மாஸ்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அவருடைய ஃபேஸில். ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஹாலிவுட் பேட்மேன் படங்கள்லாம் இருக்குது. காமிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமஸ் ஃபேஸ் இது. ஸோ எப்படிலாம் வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணுறோன்றத ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஷேடிங்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம். நோஸ் அண்டு லிப் ஏரியா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸ்லாம் வந்து இந்த நெக் போஸில் ஷேடிங் அப்ளை பண்ணுறோம். பொறுமையாக பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் வேகமாக தெரிகிறது போல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு ஃபேஸில் இந்த மாஸ்க் வந்து கவர் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஷேடிங் ஏன் நம்ம கொடுக்குறோன்னா, லைட் அண்ட் ஷேட் வந்து நம்ம ட்ராயிங் மெத்தடில் இருக்கணும். ஸோ அதனால் ஒன் சைடு வந்து ஷேட் அதிகமாக தெரியுது. அழகாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் போஸ்ட் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டெப்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.